வெல்கம் டு Athirans Home. நீங்கள் Athirans Home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி ஈஸியான மெத்தடில் பட்டரும் நெய்யும் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பால் ஏடை 1 வீக் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பால் ஏடு எடுக்கிறதுக்கு பாலை நல்லா காய வச்சு அதை ஃபுல்லாக கூலாக விடணும். அப்போ நமக்கு மொத்தமான பால் ஏடு கிடைக்கும். நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பால் ஏடை மிக்சரில் போட்டுக்கணும். இதோட ஐஸ் க்யூப்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரே அளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மிக்சரை ஒரு 3 to 4 minutes நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஸ் வாட்டரையும் ஐஸ் க்யூப்ஸையும் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கோ அந்தளவுக்கு பட்டரை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஈஸியாக. அதே மாதிரி பட்டரை நம்ம எடுக்கிறப்ப மார்னிங் டைமில் எடுக்கணும். ஒரு 15 to 20 minutes இதே மாதிரியே கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், வெண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. பாட்டமில் மோரெல்லாம் தனியாக பிரிஞ்சிருக்கும், மேலே வெண்ணெய் இருக்கும். வெண்ணெயை மோர்லேருந்து தனியாக எடுத்து இன்னொரு தண்ணி பவுலில் போட்டு வச்சுருக்கு. வெண்ணெயை எடுத்தோடனே இமீடியட்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வெண்ணெய் பால் கிடச்சிடும் நமக்கு. இது சால்ட் போடாத பட்டர், நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பேனை அடுப்பில் வச்ச பிறகு நல்லா காய விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெண்ணெய் பாலை இதில் போடணும். எல்லா பாலையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட வெண்ணெய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிக்கிட்டே வரும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் விடணும். இந்த மாதிரி அந்த வெண்ணெய் பாலை நம்ம உடச்சி விட்டோம்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிரும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. நல்லா எல்லோயிஷாக இருக்குது. இதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி இது மேலே இருக்க நுரை நல்லா அடங்கணும். இந்த நுரை எல்லாமே எக்ஸஸாக இருக்க மோர். பாருங்கள், எல்லா நுரையும் போயிடுச்சு. இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிகிட்ருக்கணும். இன்னும் 2 to 3 minutesல கீ ரெடி ஆகிடும். நீங்கள் பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது நெய் வெண்ணெயிலிருந்து. இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கசடு, அதாவது மோர். எந்தளவுக்கு நம்ம வெண்ணெய் எடுக்கிறப்ப அந்த மோரெல்லாம் ரிமூவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு இந்த கசடு கிடைக்காது. பாருங்கள், நம்ம நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு கல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, கடைசியாக முருங்கைக்கீரை இலையை இதில் போடணும். நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப நேரம் இந்த முருங்கைக்கீரையை நெய்யில் விடக்கூடாது, நெய்யெல்லாம் உறிஞ்சிரும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ரொம்ப தூய்மையான ஆரோக்கியமான நெய் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.